ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் லிசா வந்து தன்னோட ஹஸ்பண்ட் ஷென்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. ஆக்சுவலி இன்னைக்கு அவனோட பர்த்டே. நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவனோட மிஸ்ட்ரஸ் மேரியை கூப்பிட்டுட்டு வந்து வீட்டில் உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு அந்த கேக்கை கீழே போட்டுட்டு, நீ எவ்வளோ தைரியம் இருந்தா இப்போ வெளியில இருந்த மிஸ்டர்ஸை வீட்டுக்குள்ளே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விடுறான். நீலாம் இங்கே பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. என்னோட ஒய்ஃப்ன்ற பேரில் இருக்க, பட் உன்னை நான் ஒரு காசு கொடுத்து தானே வாங்கினேன். அது 2 மில்லியனுக்கு நான் உன்னை வாங்கிட்டேன். அந்த லிமிட்டில் மட்டும் 2 மில்லியன் பணத்தை நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன்ல. ஸோ இதுக்கப்புறம் நீ என்னை பற்றி எதுவுமே யோசிக்க கூடாது. நான் என்ன பண்ணாலும் நீ கேட்கக்கூடாது. உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இனிமேல் வந்து என் கூட சேர்ந்து தான் மேரி இருக்க போகிறா. உனக்கு அவளை பற்றி பேசுறதுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு அவன் அப்ஸ்டார்ஸ்க்கு போயிடுறான். நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா. அவளை கீழே தள்ளி விட்டதில் அவளுக்கு வந்துட்டு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அங்கே நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு இன்னும் 14 யுவான் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது. நீங்கள் யார்கிட்டயாச்சும் பணம் வாங்கி பே பண்ணுங்கள், இல்லைன்னா இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு அபார்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, முதல் எனக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள், கண்டிப்பாக நான் யார்கிட்டயாச்சும் கேட்டு பணத்தை சென்ட் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் போது அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, ஆக்சுவலி இதுதான் ஹாஸ்பிட்டலோட ப்ரொசீஜர், நான் என்ன பண்ண முடியும், ப்ளீஸ் நீங்கள் யார்கிட்டயாச்சும் கேளுங்க, இல்லை குழந்தைக்கு ரொம்ப டேஞ்சராக ஆகிடும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஷென்க்கு தான் கால் பண்ணுறா. எனக்கு ஒரு 14 யுவான் மட்டும் சென்ட் பண்ணுறியா, எனக்கு கொஞ்சம் அவசரம் அப்படின்னும் போது அவன் சொல்கிறா, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் திரும்ப என்கிட்ட பணம் கேட்ப, உனக்கு 2 மில்லியன் பணம் பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயோட அப்பா வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்காங்க. அது ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப விற்காமல் போய் அவர் பேங்க்ரப்ட் ஆகியிருக்கு. அவர் 2 மில்லியன் கடனில் இருந்திருக்காரு. அவர் பார்த்தா மாடுலேருந்து குதிச்சு இறந்து போயிட்டா, இந்த கடன் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. அப்போ ஹீரோயின் போயிட்டு, அப்பா ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா, நீங்கள் இல்லைன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னும் போது அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் இல்லைன்னா கூட நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, என்னால் தான் இப்போ வீடு கடனில் இருக்கு அப்படின்னு சொல்லி அலறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து, அப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், பணத்தை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஷென்க்கு கால் பண்ணுறா. ஆக்சுவலி ஷென் வந்து ரொம்ப நாளாகவே நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான், அதாவது ரொம்ப இயர்ஸாக. அவன் ஹீரோயின் வந்து மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு எப்போ ஓகே சொல்லவா அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். நம்ம ஹீரோயின் ஷென் கிட்ட கால் பண்ணி, ஆமாம் அவங்க அப்பாவுக்கு பணம் வேணும் அப்படின்றதுலாம் சொல்லாமல் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து, எனக்கு 2 மில்லியன் கூட நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கணும். ஸோ அதனால அவன் ஓகே சொல்லிட்டான். பட் இப்போ அவனோட மனசுக்குள்ள ஒரு பணத்துக்காக தான் மேரேஜ் பண்ணியிருக்கா, அவள் ஒரு பணப்பை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து ஆக்சுவலி தனக்காக இல்லை, அவங்க ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக வாங்கியிருக்கா அப்படின்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதெல்லாம் யோசித்து பார்க்குறா. அவன் சென்டிமெண்டலாக பேசி என்னை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணாமல் மொபைலில் வை அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இப்போ யார்கிட்ட கேட்கனே தெரியல. அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறா, எனக்கு 14 யுவான் மட்டும் யாச்சும் சென்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு. அங்கே இருக்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பணப்பேய் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. அதனால இவளுக்கு ஷென் கொடுத்த 2 மில்லியன் பத்தலை போல், திரும்ப எல்லாருக்கிட்டையும் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த குரூப்பில் மேரியும் இருக்கா போல். அந்த மேரி வந்துட்டு உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு மெசேஜ் பண்ணுறா. நம்ம ஹீரோயினுக்கு அசிங்கமாக இருக்குது பார்த்தா. அதுக்கப்புறம் அந்த ஷென்னை 14 யுவானை சென்ட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோயினுமே அதை வந்து நர்ஸ் கிட்டே கொடுத்த உடனே அந்த நர்ஸ் வந்துட்டு, இப்போ நம்ம கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பார்த்துடலாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து, எனக்கு இந்த பேபி வேண்டாம், இந்த பேபிக்கு ஒரு நல்ல அம்மா இருந்தாலும் ஒரு நல்ல அப்பா இல்லை, ஒரு நல்ல ஃபேமிலி இல்லையே, நான் அபார்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களே ஷாக் ஆகிட்டு, என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு உங்கள் குழந்தை வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து, நான் மட்டும் இருந்து என்ன பண்ணேன், என்கிட்ட எந்த ஒரு ஜாபும் கிடையாது, என்னால் எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாது அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா அந்த ஷென் தான் நம்ம ஹீரோயினை எந்த ஒரு வேலைக்கும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் எழுதி வாங்கியிருக்கான். அதனால தான் தன்னோட குழந்தையும் தன்னை மாதிரியே நம்ம வந்துடும் அப்படின்ட்டு அவள் அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிடுறா. நம்ம ஹீரோயினுமே அதுக்கு தயாராக இருக்க சொல்கிறாங்க. அப்போது அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், பிகாஸ் உங்களுக்கு பெயின் கில்லர் டேப்லெட்ஸ்லாம்
பணத்தெல்லாம் நாங்கள் கொடுக்கணும், அந்த பணத்தையும் நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் வந்து பெயினை பியர் பண்ணிப்பேன், என்னோட வாழ்க்கையில் எவ்வளவோ பெயின் வந்திருக்கு, ஸோ நான் இதெல்லாம் கண்டிப்பாக பியர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன நீ இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்கும்போது பக்கத்தில் நர்ஸ் வந்துட்டு அபார்ஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்னது அபார்ஷனா, என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உனக்கு மரியாதையே இருக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து உன் குழந்தை மேலேயும் என் மேலேயும் அக்கறை இருக்க மாதிரி நீ நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அங்கே அபார்ஷன் பண்ணுறதுக்கும் போயிடுறாங்க. ஸோ அவளுக்கு அபார்ஷனும் நடந்து முடிஞ்சிருது. நம்ம ஹீரோயினுக்கு வந்து இப்போ லைஃப்பில் ஒரு ஹோப்பே இல்லாத மாதிரி இருக்கா. பிகாஸ் தன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு மிஸ்டேஸை வச்சுட்டு சுற்றுறான். நம்ம ஹீரோயினுக்கு இப்போ குழந்தையும் கிடையாது, அவங்க அம்மா அப்பாவுமே ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கப்புறம் நான் அவனை டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறது கிடையாது, எனக்கு அவன் கொடுத்த 2 மில்லியனை கண்டிப்பாக நான் வந்து அடைச்சே தீருவேன், வெளியில் வேலைக்கு போக முடியாது, பட் வீட்டுக்குள்ளே என்னால் வேலை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா வெளியில் ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் வெறுக்கிறாங்க அந்த நர்சஸ்லாம். இது வந்துட்டு அந்த ஷென் கம்பெனிலேருந்து தான் தன்னோட நியூ லவ்வருக்காக வெடிச்சிட்டு இருக்காரு போல அப்படின்னு பேசுகிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் தான் ஷென்னோட ஒய்ஃப் அப்படின்ற விஷயம் அந்த நர்ஸ்க்கு தெரியல. அந்த நர்ஸ் சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஒரு வேலை இருக்கும் போல் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஒரு பண பேயாமா, இப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாளாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு தானே தெரியும் அவள் ரீசன் என்னன்னு, பட் எல்லாருமே அவளை பற்றி அப்படி தான் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த நர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ண ப்ரொசீஜர்ஸ்லாம் பாருங்கள், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னும் போது அந்த நர்ஸ் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு 2 டேஸ் இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு. அவள் இல்லை வேண்டாம் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே டிஸ்சார்ஜ் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போனால் அங்கே அந்த ஷென் கூட சேர்ந்து அந்த மேரி தான் உட்காந்துட்டு இருக்கா. அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஹீரோயின் வந்த உடனே நம்ம மேரி வந்து கேட்குறா எனக்கு டின்னர் வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்து என்ன டின்னர் அப்படின்ன உடனே இவன் டென்ஷன் ஆகிட்டு நான் தான் உனக்கு மெசேஜ் பண்ணல வரும்போது மேரிக்காக டின்னர் வாங்கிட்டு வான்னு, அவளுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் தான் வாங்கிட்டு வர சொன்னேன், நீ வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் மொபைலை காமிச்சிட்டு என்னோட மொபைலில் வந்து சுத்தமாக சார்ஜ் இல்லை, ஸோ என்னால் நான் போய் வாங்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறா. அவன் வந்துட்டு ஓ நீ என்ன வைத்து பேசுறியா, நான் வந்து உனக்கு பணம் கூட கொடுக்குறேன், பணம் கொடுத்தா நீ எதனாலும் செய்வதானே, நீ போய் அவளுக்கு ஃபுட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துட அப்படின்னு வற்புறுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி விடுறான். இப்போதான் அவளுக்கு அபார்ஷன் நடந்திருக்கு, அவகிட்ட அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை, அவளோட மொபைல்லையுமே சார்ஜ் இல்லை, ஆனாலும் அவன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நான் வெளியே அனுப்பி விடுறான். நம்ம ஹீரோயினால் நடக்கவே முடியாமல் அந்த கோல்டை தாங்க முடியாமல் அவள் கொஞ்சம் தூரம் நடந்த உடனே அங்கவே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஒரு 1/2 hour லேட்டாக காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவள் எங்கே தான் போனா அப்படின்னு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கவே தான் விழுந்து கிடக்கா. அவனுக்கு ஒரு நிமிஷத்தில் பதற ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவளை தூங்கவும் வைக்கிறான். அவன் என்னதான் அவளை ஒரு பணப்பைன்னு சொல்லி ட்ரீட் பண்ணாலும் இன்னும் அவன் மேலே அவனுக்கு பாசம் இருந்துட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்த்தா பக்கத்தில் வந்து அந்த ஷென் உட்காந்துட்டே இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து ஒரு வேளை இவன் தூங்கவே இல்லையோ, நமக்காக தான் கூடவே உட்காந்துட்டு இருந்தானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவன் கண் முழிச்சிட்டு ஒரு வழியாக ஆக்டிங்கை முடிச்சிட்டியா, உன் ஆக்டிங்கை வந்து இப்போவும் கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சிருப்பேன், பட் நீ எந்திரிக்கும் போது நான் பார்த்துட்டேன், அதுதான் இங்கே ரீசனே அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா எனக்கு ஆக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, என்னோட பாடி கண்டிஷன் அவ்வளோதான், ஸோ தேவையில்லாமல் நீங்கள் வந்து எந்த சீனும் க்ரியேட் பண்ணாத அப்படின்னும் போது அவன் சொல்கிறான் நான் சீன் க்ரியேட் பண்ணுறேன்னா நீ தான் சீன் க்ரியேட் பண்ண, டின்னர் வாங்கிட்டு வர்றதுக்கு உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, உனக்கு இப்போ நான் ஒரு 10 மில்லியன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்னா ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. அவள் சொல்கிறா நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னும் போது அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம நீ ஒரு பண பேய் தானே, 2 மில்லியன் கொடுத்து உனக்கு பத்தலைன்னா நீ எவ்வளோ பெரிய மோசமான பொண்ணாக இருந்திருப்ப, உன்னை பற்றி முன்னாடியே இப்படி தெரிஞ்சிருச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் மேரேஜே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவளால் இப்போ ப்ரூவ் பண்ணவும் முடியாது, அவள் உண்மையை சொன்னாலுமே அவன் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே டாக்டர் வராரு. அந்த டாக்டர் வந்துட்டு நான் வந்து
மேரியை செக் பண்ணிட்டேன். இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவளுக்கு நேற்று தான் அபார்ஷன் நடந்திருக்கு. ஏன்னா அவன் ட்ரீட்மெண்ட்க்கு பணம் கொடுக்காம நம்ம ஹீரோயின் அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டான். இப்போ பார்த்தா அந்த மேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்தா அந்த மேரி வந்துட்டு நீ ஹாப்பியாக தானே இருக்கா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்குறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட ஃபேஸ் எரியே இல்லை. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு லேட்டராக தான் தெரியும். அப்போது மேரி கிட்ட சொல்லணுமே அப்படின்ட்டு அவனுமே நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த மேரி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இப்போ நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வந்து அபார்ஷன் பண்ணிட்டா அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரியலை. அந்த மேரி வந்துட்டு எனக்கு வெளியில் போய் சாப்பிடணும் போல இருக்கு, ஸோ என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்ட உடனே அவனுமே சரி வா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஆஃப்டர்நூன் போல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த மேரி வந்துட்டு நான் வந்து பீஜன் சூப் தான் கேட்டேன், நான் சிக்கன் சூப் பண்ணியிருக்கீங்க, எனக்கு பீஜன் சூப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வந்து என்னால் இப்போ பண்ண முடியாது அப்படின்னும் போது அந்த ஷென் வந்து சொல்கிறான் உனக்கு நான் வந்து 1000 யுவான் தரேன், நீ வந்து இப்போ போய் பீஜன் சூப் பண்ணுறியா அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்து அந்த 2 மில்லியனை ரீபே பண்ணணும்னு நினைக்கிறாள். ஸோ அவள் வந்துட்டு இவன்கிட்ட இருக்க பணத்தை சேவ் பண்ணி அவனுக்கு 2 மில்லியன் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. ஸோ அவளுமே சரி ஓகே எனக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, நான் போய் பீஜன் சூப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. அப்போ இவ வந்துட்டு நீ வந்து இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃப்கே பணம் தந்துட்டு இருக்கா, அவங்க உன்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஷென் சொல்கிறான் அவள் என்னை பற்றி என்ன தப்பாக நினைக்கிறது, அவளை பற்றி ஊரே தான் தப்பாக நினைக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த சூப் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக இந்த பணத்தெல்லாம் அவனுக்கு ரீபே பண்ணிவிட்டு அவனை டிவோர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. அப்புறம் காட்டுறா அவள் வந்து நம்ம ஹீரோ கிட்ட உட்காந்துக்கிட்டு அந்த மேரி வந்துட்டு எனக்கு ரொம்ப கூலிங்காக ஃபீல் ஆகுது, வெளியிலுமே ரொம்ப கோல்டாக இருக்குல்ல, எனக்கு வார்ம் வாட்டரை வச்சு ஃபீட்டை வாஷ் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஷென் வந்துட்டு நம்ம ஹீரோயினை தான் பழி வாங்கிட்டு இருக்கான்ல, ஸோ அதனால் நம்ம ஹீரோயினவே ஹாட் வாட்டர் வச்சு எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அதுக்கு 4 lakh யுவான் தரேன் அப்படின்னு சொல்கிறான். பிகாஸ் நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஃபீட்டெல்லாம் யாருக்கும் கழுவி விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு இப்போ பணம் முக்கியம், ஸோ அதனால அவளுமே அந்த மாதிரி ஹாட் வாட்டர்லாம் கொண்டு வந்து வைக்கிறா. அது அவ்வளவா சூடாகவே இல்லை. அவளோட காலை உள்ளே வச்ச உடனே அந்த மேரி வந்துட்டு இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயின்கே ஷாக்கிங்காக இருக்குது, என்ன எப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்ட்டு. அப்போது இந்த ஷென் கோவப்பட்டுட்டு உனக்கு உருப்படியாக ஒரு வேலை பார்க்க தெரியாதா, உனக்கு என்ன தைரியம்னு இந்த மாதிரி நீ பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த 4 lakh யுவானை தூக்கி போடுறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து இது ஒன்றும் பெரிய பிரச்சனையாகவே இல்லை. அந்த பணத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் எடுத்து வச்சுக்கிறா. அந்த மேரியை கூப்பிட்டுட்டு இவன் தூங்க போயிடுறான். ஹீரோயின் கிட்ட எங்களோட ரூமுக்கு வெளியிலவே நீ இரு, நாங்கள் வந்து என்ன ஹெல்ப் கேட்டாலும் நீ பண்ணணும், அதுக்காக நீ வெளியிலவே உட்காரு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது, இவனை போய் மேரேஜ் பண்ணதுக்கு நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் வந்து வெளியிலவே தான் இருக்கா. அவங்களுக்கு தண்ணி வேணும்னா அவங்க சொல்கிறாங்க, போய் நம்ம ஹீரோயின் தான் எடுத்துகிட்டு வந்து தரா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஷென் வந்துட்டு கோல்ட் வாட்டர் கேட்கும்போது அவள் வேணும்னே ஹாட் வாட்டர் தான் கொண்டு போய் கொடுக்குறா. அவன் வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா அதை உன்னால் பண்ண முடியாதா, நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து எப்போ நீ வந்து ஒய்ஃப் இருக்கும் போது உன் மிஸ்டர்ஸை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வச்சு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கேர் பண்ணிக்கிட்டியோ அப்போவே உன் மேலே மரியாதை எனக்கு போயிடுச்சு, ஸோ நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் பண்ணுவேன், அதை நீ சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. அவன் டென்ஷன் ஆகிட்ட இப்போ நீ எதிர்த்து பேசவும் ஸ்டார்ட் பண்ணிட்டியா, இங்கே எடுத்து வெளியில் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேனா. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. இந்த மேரி வந்து ஷென் கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஸ்னோவில் வெளில போகணுன்னு ஆசையாக இருக்குது, நம்ம ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாமான்னு சொன்ன உடனே அவனுமே சரின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வெளியில் பார்த்தா ஹீரோயினை வந்து அந்த ஸ்னோவெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஸ்னோவை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கிளம்புறாங்க. ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த மேரி சொல்கிறா அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நீங்கள் அந்த மாதிரி ஸ்னோவில் போய் ஒர்க் பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது ஷென் வந்துட்டு அவளாக தான் அந்த ஒர்க்கை சூஸ் பண்ணிக்கிட்டு அவளே பண்ணட்டும் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அங்கே செம்ம ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம மேரி வந்துட்டு திடீர்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஐயோ என் நெக்லஸை காணும், எனக்கு நீ ஆக்ஷன்லேருந்து 4 மில்லியன் போட்டு வாங்கி தந்தல, அதை நான் வந்து நேற்று ரெஸ்டாரண்ட் போனோம்ல அந்த மவுண்டைன் கிட்ட அங்கேவே விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு இது இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷென்க்கு இப்போ என்ன பண்ணன்னு தெரியல. பிகாஸ் ஒரு மனுஷன் வந்து அந்த மவுண்டன்ஸ் கிட்ட போனால் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்போது அந்த மேரி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட
நீங்கள் கண்டிப்பாக போய் எனக்காக அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு வரீங்களாக்கா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு யோசிக்கும் போது அவன் சொல்கிறா, உனக்கு நான் 6 lakh தரேன், நீ அந்த மாதிரி அந்த நெக்லஸை கொண்டு வந்துட்டாரேன், அந்த 6 lakh உடனே உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்து அந்த 2 million சேர்க்கறதுக்கு இன்னும் 6 lakh மட்டும்தான் மிச்சம் இருக்குது. ஹீரோயின் வந்து வீட்டில் அவ்வளோ வேலை பார்த்து அவ்வளோ பணத்தையும் சேர்த்துட்டா போல். நம்ம ஹீரோயின் வந்து நான் எப்படி நம்புறது, எனக்கு 6 lakh நீ அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுமே இவ்வளோ மோசமாக இருப்பான் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின்மே அந்த மவுண்டெயின்ஸ்க்கு ஏறி போகிறா. அது ரொம்ப கூலிங்காக இருக்குது, அவளால் அதை பியர் பண்ணிக்கவே முடியல. பட் இருந்தாலும் இப்போ அந்த நெக்லஸை கண்டிப்பாக தேடி ஆகணும். ஸோ அதனால் கஷ்டப்பட்டு அந்த மவுண்டெயின்ஸ்க்கு போய் எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கா. கடைசியாக பார்த்தா அந்த நெக்லஸை கண்டுபிடிச்சிடறா. நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அவன் கூட இருக்க போகிறது கிடையாது, நான் வந்து கண்டிப்பாக அவனை டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து மெதுவாக நடந்து போயிட்டுருக்கா. பட் அது எல்லாமே ஒரு ஐஸ் கட்டியாகவே மாறிச்சு. இந்த ஸ்டெப்பு எல்லாமே நம்ம ஹீரோயினோட காலை வலிக்கும் விட்டுருது. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே வலிக்கிட்டே போய் வேறு ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போயிடுறா. அங்கேருந்து எப்படி போகணும் அப்படின்ற விஷயம் கூட ஹீரோயினுக்கு தெரியல. ஏன்னா பார்க்குற இடம் ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப அடிபட்டுருது, அவகிட்ட எனர்ஜியும் இல்லை சுத்தமாக. ஸோ அவள் இறந்து போகிற நிலமையில இருக்கா. நம்ம ஹீரோக்கு அந்த 2 million அவள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, நான் இதை வாங்கின 2 millionக்காக தானே நீ நான் அவ்வளோ பாடுபடுத்தினேன், 2 million கொடுத்துட்டேன், உனக்கும் எனக்கும் இதுக்கப்புறம் எந்த ரிலேஷனும் கிடையாது, உன்னால் கண்டிப்பாக அதை பார்க்க முடியாது, அப்புறம் நம்மளோட குழந்தையும் இப்போ என்னோட பெல்லியில் இல்லை, இப்போவோ அது அபார்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு மெசேஜ் சென்ட் பண்ணுறா. அதை சென்ட் பண்ணிவிட்டு அவள் அங்கவே மயங்கிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அந்த ஷென் வந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கான், என்ன ஆச்சு நேற்று நைட் அவள் போனா பட் இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே யாரோ வந்து டோரை நாக் பண்ணும் போது நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே அசிஸ்டன்ட் தான் வந்து இன்னும் அவங்க ஒய்ஃப் மவுண்டெயின்ஸ்லேருந்து கீழே இறங்கவே இல்லை, அதுவும் இல்லாமல் அங்கே ஏதோ ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு உடனே அவன் டென்ஷன் ஆகிட்டு அதெல்லாம் ஒன்றும் அவளோட தான் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பண்ண மெசேஜ் எடுத்து பார்க்குறான். இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ஷாக் ஆக ஆரம்பிச்சிருது. ஐயோ நான் தான் என் ஒய்ஃபை தப்பாக புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு அந்த அசிஸ்டண்ட்டை பிடிச்சிட்டு, என்னோட ஒய்ஃபை நீங்கள் இப்போயே கண்டுபிடிச்சாகணும், அவளை என்கிட்ட திரும்ப நீங்கள் உயிரோட கொண்டு வரணும், இல்லைன்னா நான் உங்கள் யாரையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஸோ அப்புறம் காட்டுறாங்க ஈவினிங் போல் இன்னுமே எந்த ஒரு நியூஸும் வரல. அவனே ரொம்ப பதட்டத்தில் இருக்கும்போது அங்கே அந்த மேரி வரா. நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு, நீ ரொம்ப ஹாப்பியாக தானே இருப்ப, எனக்கு தெரியும், நீயும் அவள் எப்போ இறந்து போகணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ தான் நான் ஃபுல்லாக உனக்கு பிலாங் ஆக முடியும், நீ என்னை நல்லா கேர் பண்ணிப்பல, நான் வந்து இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் டென்ஷன் ஆகி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, என் ஒய்ஃப் இறந்து போகிறோம் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அவள் என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்கிறா, நான் இத்தனை நாள் உனக்கு கேர் பண்ணிக்கிட்டது வந்து என்னோட பாசத்துலன்னு நினச்சி, அதை அவனை லவ் பண்ணவே கிடையாது, என் ஒய்ஃபை மட்டும்தான் நான் லவ் பண்ணேன், நான் வந்து சும்மா அவளை ஜெலஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் வந்து ஒரு டூல் மாதிரி தான் யூஸ் பண்ணேன், உண்மைக்கெல்லாம் உன்னை லவ் பண்ணவே கிடையாது, ஆக்சுவலி அவள் வந்துட்டு இந்த பணத்துக்காக ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு நல்ல புத்தி வரணும் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், நீ வந்து இப்போ என்கிட்டே வந்து என் ஒய்ஃப் இறந்து போனால் நான் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்கிறியா அப்படின்னும் போது அவள், நீ என்னை வந்து இப்படி ஏமாற்றக்கூடாது, நான் என்ன டூலாக யூஸ் பண்ணுறதுக்கு நீ என்னை எப்படி பார்க்குற, என்னோட குழந்தை என்னோட வயிற்றில் இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் அந்த மாதிரி எப்போவுமே உன்கிட்ட பிஹேவ் பண்ணதே கிடையாது, நான் என்ன பைத்தியம் நினச்சிட்டியா, இது கண்டிப்பாக உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட பிள்ளைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், என்கிட்ட நீ பணத்துக்காக தான் இருக்குன்னு எனக்கு விஷயம் நல்லாவே தெரியும், நீ வந்து நான் வீட்டில் இல்லாதப்பெல்லாம் அவனை வீட்டுக்கு வர வச்சு அவன் கூட இருக்க விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நம்ம டூலாக யூஸ் பண்ணனால தான் அதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ணிட்டு இருந்தேன், இந்த பேபி என்னோடது கிடையாது அப்படின்னு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு தெரியும்னு சொன்ன உடனே அவள் வந்துட்டு இத்தனை விஷயமும் தெரிஞ்சு என்னை ஏன் கூட வச்சிட்டு இருந்த, நீ எப்போவோ என்னை எக்ஸ்போஸ் பண்ணி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் வந்து அதான் சொல்லிட்டேன் உன்னோட டூல் மாதிரி தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு அங்கே சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, நாங்கள் எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம் பட் அங்கே யாருமே கிடைக்கல, உங்கள் ஒய்ஃபை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்ன உடனே அவன் டென்ஷன் ஆகுறான். அவன் வந்துட்டு ஹெலிகாப்டரில் அனுப்புங்க, ரெஸ்கியூ டீமை உடனே அனுப்புங்க, நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அங்கே மவுண்டெயின்ஸில் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு இடத்துல போய் தேட போகும்போது அந்த ரெஸ்கியூ டீமோட ஹெட் சொல்கிறாரு, இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பர்சன் 2 டேஸ்க்கு மேலே இருக்க முடியாது, உங்கள் ஒய்ஃப் தொலைஞ்சி போய் 2 டேஸ் ஆகிடுச்சு, அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க இறந்து போயிருப்பாங்க அப்படின்னும் போது அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, போய் ஒழுங்காக என் ஒய்ஃபை தேடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் அவன் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான், அவனை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, என்கிட்ட திரும்ப வந்துடு அப்படின்னு சொல்லி அவன் அழுதுட்டு
பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் லேட்டர் காட்டுறாங்க, எவ்வளோ தேடியும் நம்ம ஹீரோயினோட பாடி யாருக்குமே கிடைக்கல. அப்போ அந்த ரெஸ்கியூ டீமோட ஹெட் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட மொபைல் ஃபோன், அந்த நெக்லஸ், அதுக்கப்புறம் அவளோட மேரேஜ் ரிங் எல்லாமே அவங்க ஒரு இடத்துல கடந்துருக்கு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. இதெல்லாமே உங்கள் ஒய்ஃபோடது தானே அப்படின்ன உடனே அவனுக்கு அந்த ரிங்கை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க எப்படிலாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் எவ்வளோ சண்டை வந்தாலும் அவள் இந்த ரிங்கை ரிமூவ் பண்ணதே கிடையாது. பட் இப்போது அவள் அந்த ரிங்கை ரிமூவ் பண்ணிட்டா அப்படின்னா அவன் என் லைஃப்பில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அலறான். அப்போ அந்த ரெஸ்கியூ டீமோட ஹெட் சொல்கிறாரு, அங்கே பாருங்க அந்த மவுண்டெயினோட கிளிஃபில் வந்துட்டு நிறைய பிளட்டாக இருக்குது. ஒருவேளை உங்கள் ஒய்ஃப்க்கு அங்கே அடிப்பட்டா அவங்க மவுண்டெயின்லேருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்கவும் சான்ஸ் இருக்குது அப்படின்ன உடனே அவன் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறான். என்னோட ஒய்ஃப் இல்லைனா நானும் இந்த வாழ்க்கையில் இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு அவன் அந்த மவுண்டெயின்லேருந்து குதிக்க போகிறான். பட் அந்த ரெஸ்கியூ டீமில் இருக்க எல்லாருமே அவனை பிடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. 1 வீக் லேட்டர் காட்டுறாங்க. இப்போ பார்த்தா அவன் வந்துட்டு நிறையா ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பியர்ட்லாம் வச்சு ஒரு அட்டை குடிகாரனாகவே மாறிட்டான். அவன் கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்காம ஹீரோயினை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு, பாஸ் நீங்கள் இப்படியே இருந்தால் நம்ம கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிடும் அப்படின்னு பேசும்போது அவன் டக்குன்னு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. நான் இப்போவே போய் என்னோட ஒய்ஃபோட அம்மா அப்பாவை பார்க்கணும், லிசாவோட அம்மா அப்பா கூட சேர்ந்து லிசா இருக்கவும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ஹீரோ வந்து எப்போவுமே லிசாவோட அம்மா அப்பா வீட்டுக்கு போனதே கிடையாது. இப்போ தான் அவன் அந்த லொக்கேஷன் ஹீரோயின் முன்னாடி சொன்ன வச்சு அங்கே போயிட்டுருக்கான். பார்த்தா அந்த இடமே ரொம்ப மோசமாக இருக்குது. அவன் யோசிக்கிறான், இந்த மாதிரி பிளேஸ்லையா லிசாவோட அம்மா அப்பா இருக்காங்க, நான் வந்து எவ்வளோ பணக்காரனாக வாழ்ந்துருக்கேன், பட் எப்போவுமே நான் லிசாவோட அம்மா அப்பா பற்றி யோசித்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் போயிட்டு அந்த டோரை நாக் பண்ணுறான். உள்ளே போனால் வீடு ஓரளவு நல்லா தான் இருக்குது. நம்ம ஹீரோ போய் உட்கார்ந்தோடனே அவங்க அம்மா வந்துட்டு, என்னாச்சுப்பா ஏன் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஷென் வந்து சொல்கிறான், லிசா வந்து உங்கள் வீட்டில் இருக்காளா அப்படின்னோடனே அவங்க அம்மா பதற ஆரம்பிக்கிறாங்க. என்ன இப்போ திடீர்னு வந்து என் பொண்ணை பற்றி கேட்குறீங்க, என் பொண்ணு எங்கே போனா உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது அவங்க அப்பாவும் உள்ளேருந்து ஓடி வராரு. என் பொண்ணு எங்கே போனா, என்ன ஆச்சு, உண்மையை சொல்லு அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ உண்மையை சொல்லாமல், இல்லை எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன சண்டை, ஸோ வெளில போயிட்டா, அதான் இங்கே வந்திருப்பால, நான் தேடுறதுக்காக வந்தேன், அவள் திரும்ப வீட்டுக்கு போயிருப்பா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். அப்போ அவங்க அம்மா ஒரு நிமிஷம் போருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை போய் அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. பார்த்தா ஒரு நோட் புக் மாதிரி இருக்குது. அவங்க அப்பாவுமே அவர் வந்து அந்த 2 மில்லியன் வாங்கினார் இல்லையா இவங்கிட்ட இருந்து, அதை வந்து மொத்தமாக எழுதி ஒரு நோட்டில் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த பணத்தை மொத்தமாக கொடுத்துட்றாரு. அதில் போய் பேங்க்லேருந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து இப்போ தான் புரிய வருது. அவர் சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு லிசா உங்ககிட்ட 2 மில்லியன் கேட்டால மேரேஜ் பண்ணும்போது, என்னோட கம்பெனி சுத்தமாக பேங்க்ரப்ட் ஆகிருச்சுன்னு தான் கேட்டா, அது எனக்காக தான் கேட்டா, இல்லைனா அவள் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தா, அவள் பணத்துக்காக ஆசைப்படுற பொண்ணு எப்போவுமே கிடையாதுப்பா, இந்த பணத்தெல்லாம் நீயே வச்சுக்கோ எனக்கு கொடுத்ததா அப்படின்னு சொல்லும் போது தான் அவனுக்கு புரியவே வருது. நம்ம ஹீரோயின் வந்து பணத்துக்காக அவனை மேரேஜே பண்ணலாம், உண்மையாகவே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கா, பணம் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்காக தான் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனால் இப்போ எப்படி அந்த பணத்தை ஏற்றுக்க முடியும். ஹீரோயின் ஆல்ரெடி பணத்தை கொடுத்துட்டு அவள் எங்கே இருக்கான்ற விஷயமே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அவன் அழுதுட்டேன், இந்த பணம் எனக்கு வேண்டாம், இதை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே என்னோட பேரண்ட்ஸ் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு வெளியில் ஓடி வந்துடுறான். அவன் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இப்போ தான் புரிய வருது. பக்கம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கா போல். ஆக்சுவலி முன்னாடியே போலீஸ்லாம் அந்த இடத்துக்கு போகும்போது இவளை அங்கே பார்த்துருக்காங்க. ஸோ அதனால தான் அவளை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதனால தான் ரெஸ்கியூ டீம் போய் தேடும்போது ஹீரோயின் அங்கே காணோம். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே கான்ஷியஸ்க்கு வந்தக்கப்புறம் அவள் பில் பே பண்ணணும் அப்படின்னு நர்ஸ் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கையில் ஒரு கோல்டு ப்ரைஸ்லெட் இருக்குது, அவள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, அதில் இருக்க எல்லா அமௌண்ட்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறா. அங்கே அவங்க அம்மாவை பார்த்தாலும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறா. அவங்க அம்மா வந்துட்டு எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட காலில் மட்டும்தான் பேசியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து மீட் பண்ணவே இல்லை. உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவளுக்கும் இந்த மாதிரி ஷென்க்கும் எதுவுமே சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறா. அவங்க அம்மா வந்துட்டு, பட் அவன் என்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லை, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ சாயங்காலம் போல் க்ராசரிஸ் வாங்குறதுக்காக வெளில போனால் அங்கே தான் வந்துட்டு அந்த ஷென் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அவன் வந்து ஹீரோயின் கிட்டே, நீ ரொம்ப ஓகேவா தானே இருக்க, நீ இல்லைன்னா நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா, நான் பண்ணதை
அதெல்லாம் தப்பு தான். அந்த மேரியை வந்து நான் ஜெலஸ் ஆகிறதுக்கு ஒரு டூலாக மட்டும்தான் யூஸ் பண்ணேன். அந்த பேபி என்னோடது கிடையாது, நீ என்னை புரிஞ்சுக்கோ, திரும்பி என்கிட்ட வந்துடு அப்படின்னும் போது அவள் எனக்கு உன்கிட்ட வர்றதுக்கு இஷ்டம் கிடையாது, நான் வந்து ஒரு பணப்பேய் தானே, அப்போ நான் பணத்துக்கு தானே ஆசைப்படுவேன், இப்போ நான் உன்கிட்ட வர்றதுக்கு விருப்பப்படல அப்படின்னு சொல்கிறான். அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். அங்கே இருக்க எல்லாருமே அவனை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து நீ எவ்வளோ கெஞ்சினாலும் நான் ஓகே சொல்ல போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துட்டு, நானே உன்னை மீட் பண்ண வரணும்னு நினச்சேன், பட் நீயே வந்துட்ட, இதில் நீ சைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ஷென் கால் பண்ணுறான். அப்போ அவள் அட்டன் பண்ண உடனே நீ அட்டன் பண்ண மாட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்கிட்ட கடைசி தடவை கேட்குறேன், ப்ளீஸ் என்னை வந்து மன்னிச்சிடு, நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு அதுக்கெலாம் ஓகே கிடையாது, நான் வில்லிங்கா இல்லை அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணி விட்டுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட லாயர் ஹீரோயினை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் எந்த விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, நேற்று வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு யார்கிட்டயோ கடைசியாக கால் பேசினாரு, அதுக்கப்புறம் மவுண்டன் கிளிஃப்ல இருந்து இறந்து போயிட்டாரு விழுந்து. ஸோ அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்புறம் அசட்ஸ் எல்லாமே இப்போ உங்கள் நேமில் தான் இருக்குது, அவர் எல்லாத்தையும் உங்கள் நேமுக்கு மாற்றி வச்சிட்டாரு. ஸோ அந்த அசட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிவோர்ஸ் பேப்பர்லையும் சைன் போட்டு தான் கொடுத்துருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து இந்த அசட்ல இருந்து எதையுமே நான் எடுத்துக்க போகிறது கிடையாது, கம்பெனி வந்து மித்த ஒருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணிடுங்க, அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதையும் சேர்த்து இந்த ப்ராஃபிட் எல்லாத்தையுமே ஆர்ஃபனுக்கு அப்புறம் உமன் ரிலீஃப் ஃபண்டுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க, அதெல்லாம் ரிப்போர்ட்டை மட்டும் எனக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் வந்து தன்னோட ஹஸ்பண்ட் பணம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே எடுத்துக்கல, காம்பன்சேஷனாகவும் எதையும் வாங்கிக்கல. நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து அப்படி நடந்து போயிடுறா. அவள் மனசில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது, பட் இருந்தாலும் அவள் அதை பியர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நடந்து போயிடுறா. ஸோ இப்படியே இந்த மூவி முடிஞ்சிருது. இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.